வணக்கம். செம்மை பாணிசை. நேரடி இசை நிகழ்வு குறித்து ஆசானுடன் ஒரு உரையாடல். இசை என்பது தொன்மையானது, மக்கள் மனதில் இருப்பது. இசையானது எளிய மக்களிடம்தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்துள்ளது. தமிழர் மரபில் இசையை மக்கள்தான் வளர்த்தார்கள். பாணர்கள், விரலர்கள், கூத்து செய்பவர்கள். இவர்கள் பண்பாடுதல், இசை கருவிகளை வாசித்தல், நடனம் ஆகிய கலைகளை கற்றுக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் பயணம் செய்து பயிற்றுவித்தனர். இயல்பான மக்கள் இசையை எவ்வாறு மன உணர்ச்சியில் பெறுகிறார்களோ அவ்வாறே வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி வெளிப்படுத்தும் போது அதற்கென்று ஒரு இலக்கணம் இயல்பாகவே வந்துவிடும். இப்படி ஆசான் அவர்கள் இசையமைத்த திருமுறை பாடல்கள் செம்மை இசை யூடியூப் தளத்தில் 3 இசை கோவைகளாகவும் தனி பதிகங்களாகவும் வெளிவந்துள்ளது. பன்னிசை வகுப்புகளில் இந்த பாடல்களை பயிற்சி செய்து பன்னிசை குழுவினர் பாடிட்டு இருக்கோம். வரும் ஜூன் 22 கோவை சிட்ரா ஆடிட்டோரியமில் நேரடி இசை நிகழ்வு நடைபெற உள்ளது. செம்மை இசை கோவையில் உள்ள பாடல்களில் சிலவற்றை ஒரு குழுவாக கருவி இசையுடன் பயிற்சி செய்து நேரடி இசை நிகழ்வில் பாட இருக்கிறோம். கருவி இசை, ஆடல், பாடல் குழுவினர்களுக்கு ஆசான் பயிற்சி அளித்து வருகிறார். நேரடி இசை நிகழ்வு பற்றி ஆசான் அவர்களோடு நாம் உரையாடலாம். வணக்கங்க. வணக்கம் சீர்செல்வி. செம்மை பாணிசை குழு என்ற பெயரில் கோவையில் நேரடி நிகழ்வு நடைபெற இருக்குது. பாணிசை என்றால் என்னன்னு சொல்லுங்க. பண் என்ற சொல் நமக்கு தெரியும். பன்னிசை என்பது ஒரு வழக்கத்தில் இருக்கிறது. நம்ம இதை பாணிசை என்று நம்ம நிகழ்வை சொல்றோம். அது காரணம் என்னன்னா, பாணர் என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்க. நமக்கு நீங்க அறிமுகத்தில் சொன்னது போல நம்முடைய தொன்மையான தமிழ்கழக காலத்திலிருந்தே பாணர் என்ற ஒரு பிரிவு இருந்தது. அந்த பாணர் உடைய கலை வடிவம் என்பது பண் பாடுதல், இசைத்தல், பண்ணிசை, ஆடல் கலை நிகழ்த்துதல், நாடகங்கள் நிகழ்த்துதல். இந்த மூன்றையும் ஒருங்கே செய்பவர்கள் தான் பாணர்கள். அதுதான் அடிப்படையான கருத்து. இப்ப நம்ம தமிழ்கழக நூல்கள் எடுத்துட்டீங்கன்னா, அப்புறம் கலித்தகை, நற்றினைலாம் படிக்கிறோம். இது எல்லாமே நாடக வடிவத்தில் எழுதப்பட்டது. இசை வடிவம். ஆனா அது இசை மட்டுமல்ல, எல்லாமே நாடகம். கலித்தொகையெல்லாம் முழுக்க முழுக்க நாடகம். நீங்க இன்னைக்கு நான் சொல்லுவேன், அந்த கலித்தொகை படிக்கும் பொழுது சொல்லுவேன், ஒருவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைத்துறையில் ஆர்வம் கொண்ட ஒருவர் அல்லது ஒரு திரை கலைஞர் ஒருத்தர் அந்த கலித்தொகையை முறையா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதை அப்படியே படமாக்கிட முடியும். அதாவது இப்ப நான் ஆங்கிலத்துல பொதுவா ஷார்ட் டிவிஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு காட்சியை எப்படி கூறுகளாக்குறது, காட்சி கூறு. அந்த ஷார்ட்ன்றது ஒரு காட்சி கூறு. அந்த ஷார்ட் பை ஷார்ட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு நம்ம ஸ்கிரிப்டிங்ல ஷார்ட் பை ஷார்ட் எழுதுறதுன்னு ஒன்று இருக்கும். இது இப்போ நீங்க ஒன்று பேசுறீங்கன்னா இந்த பேச்சுக்கு அந்த எதிர்வினை இன்னொருத்தட்ட இருக்குன்னா உங்க முகம் காட்டப்படும், அப்புறம் அவங்களோடது காட்டப்படும். சும்மா ரொம்ப அடிப்படையா சொல்றேன். இதை உங்க முகம் காட்டுறது ஒரு ஷார்ட், அவங்க முகம் காட்டுறது ஒரு ஷார்ட். அதாவது காட்சி கூறுது. கலித்தொகை எழுதப்பட்டதே இப்படிதான் இருக்கும். ஆமா, கலித்தொகை பாத்தீங்கன்னா ஒரு ஏறு தழுவல் பத்தி இருக்குன்னா அந்த ஏறு, அந்த அந்த அரங்கம் எப்படிப்பட்டது, மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன ஒப்பனை செஞ்சிருக்கிறாங்க, அதுல என்ன என்ன வகையான காளைகள் உள்ள வருது, அதை அந்த தலைவன் காதலன் அவன் அடக்க போகும்போது அவன் எப்படி நடந்துகிட்டான், அவனோட தோற்றம் எப்படி இருந்தது, அவன் அடக்கும்போது அந்த பெண் எப்படி பார்த்தா, இவன் அந்த காலைகிட்ட போறான், அந்த பெண் எப்படி பாக்குறா, அந்த பெண்ணுக்கு தோழிகள் அவனை எப்படி பாக்குறாங்க. இவ்வளவுதான். இதுதான் ஒரு இன்னைக்கு திரைக்கலைன்னு சொல்லப்படுது.
நான் சொன்ன ம். இந்த வரிசையிலேயே எல்லா அந்த கலித்தொகையோட பாடல்கள்லாம் இருக்கும். அது அப்படியே படமாக்கலாம். ம். படமாக்குவதற்கு அடிப்படை இருக்கும் அதுல. அந்த நுட்பமான அடிப்படைகள் அதுல இருக்கும். இது என்னன்னா, இது எல்லாமே ஒரு நாடக கலை வடிவம்ன்றத நம்ம அ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சரி. அது வெறுமனே இசை இல்ல. அது வந்து இசை ம். அ கூட்டம் பாடுது. ம். உட்கார்ந்து பாடுறது மட்டுமல்ல. நடித்தும் காட்டியிருக்கிறார்கள். ம். அப்படின்னா, பாணர் எனப்படுவோர் இசை, ஆடல், நாடகம்னா ஆடல் வந்து தவிர்க்க இயலாது. அது கூத்து. ம். நாடகம் வந்துருச்சு. இப்ப இசை முன்ன இருக்கு, நாடகம் பின்ன இருக்குன்னா, அது 2க்கும் நடுவுல ஆடல் இருந்தே தீரும். ம். இசைக்கேற்ப உடல் அசைக்காம நாடகம் நடிக்க முடியாது. நிச்சயம். இன்னைக்கு இருக்கிற நாடக கலைஞர்லாம் வேற. நம்ம வந்து நம்ம மரபுல நாடகம்னு சொல்ல மாட்டோம். நாடகம்னு மட்டும் சொல்ல மாட்டோம். கூத்துன்னு சொல்லுவோம் அத. ம். ஆ அப்படி என்ன பொருள்னா, அது கூத்தாடுதல் வழியாக ஒரு ஒரு காட்சியை விவரித்தல். ம். அது இருக்கும் கூத்து கலைஞர்கள். அப்பவே நீங்க சொன்ன அந்த ஒரு பாணர், விரலர் சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து கூத்தர்னே ஒரு பிரிவு உண்டு. ஓ! சரி. பாணர், விரலர், விரலியர், கூத்தர். ம். இவங்க எல்லாமே இவ்வாறான ஒரு கலைக்குழுவினர் இவங்க எல்லாருமே. ம். சரி. சரி. இதுதான் வந்து பாணர்கள பற்றியது. இப்ப நாம வந்து பாணிசைன்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படைன்னா, வெறும் ம். பண்ணிசை இல்ல, பாணிசை. ஏன்னா, சரி. இப்ப நாம் முன்னெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வில் ம். 3 அடுக்குகள் இருக்கும். ஒண்ணு வந்து குரல் இசை, இசை, பண்ணிசை. சரிங்க. 2வது ஆடல், 3வது ம். நாடகத்தின் சில கூறுகள். 3மே ஒரே ஒரே அரங்கத்தில் ஒரு சேர நிகழ்வதற்கான அ அ நிகழ்வு நம்முடையது. அருமை. ம். அதனால இத பண்ணுன்னு சொல்ல முடியாது. பண்ணு தான். பண் வந்து அ வேறு கூறுகளை உள்ளடக்கி விட்டு அ விரிவடையும்போது பாண் என்று ஆகும். இது நம்ம சொல் வளர்ச்சி இது. ம். பண் தான் பாண் அப்படின்னு ஆகும். சரி. ஆ ஆகவே நாம என்ன என்ன பண்றோம்னா, பாணிசை அப்படின்னு நம்ம இத சொல்றோம். இதுதான் வந்து ம். இந்த பெயர் வைத்ததற்கான அடிப்படையான விளக்கம். ம். இந்த இசை நிகழ்வில் எந்த வகையான பாடல்கள் பாடப்பட உள்ளதுன்னு சொல்லுங்க? நமக்கு இசை இறைவனால் அருளப்படுவது திருமுறைகள் வழியாத்தான். இசை இலக்கணம் நமக்கு இறைவன் அருளுவதே திருமுறைகள் வழியாகத்தான். திருமுறைகளை அன்றி வேறு பாடுவதற்கு முதன்மையானதுன்னு அ இந்த உலகில் எதுவும் எனக்கு இல்லை. ஆகவே நம்ம எப்பொழுதும் போல திருமுறைகள் பாடுகிறோம். சரிங்க. 2வதாக கழக பாடல்கள். ஒரு ஒரு பாடல் இந்த முறை வந்து ஒரே ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த அ கலித்தொகையின் ஒரு பாடல் வந்து அது ஒரு நாடகத்துக்கே உரித்தான ஒரு பாடல் அது. அ அது எனக்கு மிக மிக விருப்பமான ஒன்று. அது 5, 6 ஆண்டுகளுக்கு முன்பு பாடுனது. நம்ம சுடரி பாடுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அ ஆமாங்க. அந்த ஒரு பாடல் மட்டும் நெய்தல் திணை பாடல் அது. அது மட்டும் கலித்தொகையோடையது. மற்றெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருவாசகம், அம்மையார் முதல்ல அம்மையாரோட பாடல். காரைக்கால் அம்மையார். அவங்க சரிங்க. தான் நம்ம இறை இசை தமிழுக்கு தாய் அவங்க ம். தான். ஆமா. ஆ அவங்க பாடல தான் நம்ம முதல் பாடலா பாடப்போறோம். ஆ சரி. அப்புறம் திருவாசகம், தேவார பாடல்கள் இத தான் பாடுறோம் நம்ம. இது சரி. தவிர நம்ம ஒரு சில இசை முறைகள புதிதா வடிவமைச்சுட்டு இருக்கிறோம். ஆ ம். இப்ப இந்த முறை பயிற்சிக்கு வந்தப்போ கூட நீங்க நீங்க அந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்தாங்க. ம். குரல் இதம் வெறுமனே குரல் வழியாக இத ஒலி எழுப்பி, எழுப்பி, எழுப்பி அத ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்தி பாடலாக்குவது. அது ஒன்று. அத வந்து ம். நான் குரல் ஈதம் அப்படின்னு ஒரு பெயர் ஒண்ணு. அதுக்கு சரி. நான் அதுக்கு அப்படி பேர் வைக்கலாம்னு நெனச்சேன். ஓ! ஏன்னா ஹம்மிங் இதம் மாரி இருக்கிறது சொல்றீங்க. ஆ ம். ஆமா அந்த பாடிட்டு இருந்தோம் இல்லையா? அ ம். சரி. அ அது ஒரு குழு வந்து குரல் இதம் குடுக்கும். அந்த குரல் வழியாவே ம். இதம் குடுத்துட்டே இருக்கும். மையமா இருக்கிற ம். ஒரு ப இசைக்கலைஞர் இசைக்கலைஞர் இங்க யாரும் இல்ல. நானும் இல்ல, யாரும் இல்ல. ம். எதிர்காலத்துல அப்படி வந்தாங்கன்னா, மையமா பாடுறவர்ன்னு வச்சுப்போம். ஆ ம். மையமாக பாடுபவர் வார்த்தைகள் இல்லாமலேயே சில நம்ம வந்து ஒரு உணர்ச்சியில இருப்போம். ம். அத நம்மால வார்த்தைகள்ல விவரிக்கவே முடியாதுல்ல. நிச்சயமா. அதுக்கு எந்த சொல்லுமே இருக்காது. ஆ. ஆ அந்த சொல்லு சொன்னா அதுக்கு பொருள் இருக்கணும். அத கேட்கிறவங்களுக்கு அந்த ம். பொருள் புரியணும். ஆ அப்படி உள்ள நெறைய இருக்கு. ஆனா சொல்ல முடியலையே அப்படின்னு நெறைய வந்து ஒரு இருக்கும். பல உணர்ச்சிகள் இருக்கும்.
அந்த அவ்வாறான உணர்ச்சிகளை எல்லாம் இந்த குரலீதம் என்ற இசை முறையில நம்ம வெளிப்படுத்துறோம். அன்னைக்கு நான் அப்படிதான் நீங்கெல்லாம் இருந்தப்போ பயிற்சியின் போது நான் அந்த பாடிட்டு இருந்தேன் இல்லையா? அதுலயே அது முழுக்க முழுக்க உணர்ச்சி வெளிப்பாடு தான் அது. அதை நம்முடைய செம்மை இசையின் ஒரு கூறாக இப்ப இதுல அறிமுகப்படுத்துறோம். அடுத்ததாக கருவி இதம். கருவிகள் கொண்டு இதமாக இசைப்பது. அப்படி அது ஒரு நிகழ்வு இருக்கும். அது ஒரு கருவி இதம் இருக்கும். ஏன்னா அதுலயே ஒரு மையமான கருவி ஒண்ணு இருக்கும். அன்னைக்கு நான் கூட முழவெல்லாம் வச்சு வாசிச்சுட்டு இருந்தேன். நீங்க பாத்தீங்க அது ஒரு மைய கருவி இருக்கும், மற்ற எல்லா இதக்கருவிகள் இருக்கும். அது வழக்கமா பல இடங்கள்ல பார்த்ததா கூட இருக்கலாம். அது ஒன்று இருக்கும். இப்ப இந்த ஈதம் 2 இருக்கும். மீதம் உள்ள எல்லாமே பண்கள் தான். திருமுறைகள், ஒரு கழக பாடல். இதுதான் இப்பொழுதைக்கு நாம் இறுதி செய்யப்பட்ட பாடல்களின் பட்டியல். இப்ப நம்முடையதுன்னு பார்த்தா நம்முடைய இசை நூலில் உள்ள இறைத்தமிழ் பா அது பாடுறோம். பின்ன யானெதும் செய்வதில்லை பாடுவோம். ஆக பார்த்தா இப்ப நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நமக்கு ஆமா, அதுதான் நம்ம நிகழ்ச்சியில. இதுல சில பாடல்களுக்கு இதுல ஆடல் இருக்கும். சில பாடல்களுக்கு நாடகம் போன்ற சில அசைவு இருக்கும். நாடகம்னா நடிச்சிட்டு, அதாவது ஒரு முழுமையா இருக்கு. அதாவது பார்க்கும்போது புரியும். அதோட வடிவம் என்னால அதான் வார்த்தையால விளக்க முடியாது. அது செஞ்சு காட்டிட்டா புரிஞ்சிடும். இப்ப அதை நம்ம அதுலக்கான பயிற்சிகள்ல நம்ம இருக்கிறோம். இதுதான் நிகழ்வோட உள்ளடக்கம். சரி. இந்த பாணிசை நிகழ்வில் உள்ள பாடல் குழுவினர் யாரு? இசை கருவி வாசிப்பவர்கள் யாருன்னு சொல்லுங்க. பாணிசை குழுவில் குரலிசை கலைஞர்கள் என்று பார்த்தால் நீங்கள் சீர்செல்வி, சுடரி, இலக்கியா, மகேஸ்வரி, கோமதி, இதுதான் குழு. இதை நம்ம மைநிலை அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த அரங்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அரங்க அமைவுக்குன்னு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணங்கள் எல்லாம் நம்ம இப்போ இலக்கணங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில தான் பண்றோம். இந்த மொத்த அரங்க இலக்கணத்தை உள்வாங்கி அதற்கேற்ப பகுப்பு செய்யும் இடத்தில் நீங்க ஆதிரை 2 பேரும் இருக்கிறீங்க. அப்புறம் மற்ற அங்கங்க உள்ள பொறுப்பாளர்கள், பகுதியான பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இப்ப எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. முதன்மையா தவற விடாமல் குறிப்பிட வேண்டும் என்றால் ஆதிரையும், சீர்செல்வி, மற்ற அந்த சுடரி, இலக்கியா இவங்கெல்லாம் தான் குழுவினர். நீங்க எல்லாம் ஆசிரியர்களாகவும் இருக்கிறீங்க. உங்களுடைய மாணவர்கள் பன்னிசையில் சேர்ந்திருக்கும் மாணவர்கள்ல ஏறத்தாழ ஒரு 12 பேர் என்று நான் நினைக்கிறேன். 12ல இருந்து மிகுதியாக 20 பேர் வரலாம். அந்த மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். அதுல ஓரளவு தேர்ச்சி அடைஞ்சவங்களை நம்ம வரவழைச்சு கடந்த மாதமே நம்ம ஒரு பயிற்சி நடத்தணும் இல்லையா? அப்புறம் அதுக்கு அடுத்த நிலையா இப்ப மீண்டும் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கம் குழுவினர் இருக்காங்க. அதுல மைநிலையில உள்ளவங்க நான் முன்னர் குறிப்பிட்ட 5 பேர் தான். மற்றவர்கள்லாம் இணைக்குழுன்னு ஒரு பிரிவு இருக்குது, குரலித குழுன்னு ஒரு பிரிவு இருக்குது. அப்படி பிரிக்கிறோம். இந்த அரங்கமே பாத்தீங்கன்னா மைநிலை, மைவிரி, இடங்கை, வலங்கை என்ற பகுப்புகளார், ஆடல் களம், நாடக களம் என்று பகுப்புகளா இருக்கும். அந்த பகுப்புகள்ல இந்த குழுவினர்லாம் இருப்பாங்க. கருவிசை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு நிவேந்திரன் வருவார், மதங்கம் வாசிப்பாரு. அப்புறம் இப்போ சிவநேசன், பிச்சையப்பன், அவங்க 2 நாதஸ்வரம், தவில் கலைஞர்கள், கூடுதலான கலைஞர்கள் அதுல வருவாங்க. யார் வர போறாங்கன்னு தெரியல. நம்முடைய குழுவின்னு பார்த்தா இவங்கெல்லாம். அப்புறம் ஒரு சில கருவிகள் நானும் இசைக்க வேண்டி இருக்கும். மதங்கம், முழவு போன்ற ஏதாவது இந்த மாதிரி. இது இவ்வளவுதான். இசைக்குழுன்னு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, இவ்வளவுதான் இருக்கிறது. இப்போ நம்முடைய குழு அப்படின்றது இதுவரை இப்படிதான் இருக்கு. இப்போ என்ன செய்யறோம்னா, இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நடந்த நம்முடைய பயிற்சி கொஞ்சம் விரிவான பயிற்சி நம்ம இந்த முறை கொடுத்துருக்குறோம். இதுல இப்போ நம்ம முத்து வந்த வசீலன் வந்தார். அவரு கொஞ்சம் கருவி இசையில ஒரு தேர்ச்சி தெரியுது. அப்ப அவரு இருக்கிறாரு. அப்புறம் மற்றவர்கள் இதக்கருவிக்குன்னு அந்த ஒரு
ஒரு 15-20 பேரை வந்து பாட வந்தவங்களே இதக்கருவி பயிற்சி கொடுத்துருக்குறோம். எல்லாமே நம்ம இங்கே பட்டினத்தார் பயிலகத்துல இந்த கடந்த 3 நாட்கள நடந்தது. வெள்ளி, சனி, ஞாயிறு நடந்ததுல கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்குமே இப்ப இதக்கருவி வாசிக்க தெரியும், இசைக்க தெரியுன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அறிமுகமும் பயிற்சியும் கிடைச்சிருக்குது. சிறுவர்கள் பலர் இதுல நல்லாவே ஈடுபடுறாங்க. நமக்கு தெரியும் செம்மைவனத்துல மரபு பள்ளியில ஏற்கனவே அங்க அன்றாட ஓதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்போ அந்த ஓதலின் போது பாடுறாங்க. இப்போ அதுல நம்ம பாடல்கள் தான் பாடுறாங்க என்பதனால் அது ஒரு பக்கம் அங்கேயும் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இசை கோவில பாடுறாங்க. அருவி, நற்றாய். போன முறை இங்கே நிகழ்வு வச்சப்ப நல்லையும் முல்லையும் கூட நம்ம அளவுக்கு நேர்த்தியா பாடினாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம முதல் நிலை குழு நான் சொன்னது மைநிலை. அது ஒரு தேர்ச்சி அடைந்த என்னுடைய மாணவர்கள் நீங்க 5 பேரும். நீங்க அதுலயே நீங்க எல்லாம் ஆசிரியராகவும் இருக்கிறீங்க. அது எனக்கு முதல் நிலை குழு. அப்புறம் இணைக்குழு இதக்குழுன்னு தனியா உருவாயிடுச்சு. மாணவர்களும் இப்படி ஓரளவு தேர்ச்சி அடைஞ்சு வர்றாங்க. ஒரு குழு இப்ப கண்ணுக்கு தெரியுது எனக்கு. முன்னாடியே தனியா தொடங்கணும். நம்ம 2 பேரும் பேசிப்போம். அப்புறம் இதை வந்து நம்ம சுடரி ஏற்கனவே இருக்கிறதுனால பேசணும். இலக்கியா இருந்தாலும் ஒரு 4 பேர் ஆனோம். அப்புறம் மகேஷ் வந்து சேர்ந்தாங்க 5 பேர் ஆனோம். கோமதி வந்து சேர்ந்து 6 பேர் ஆனோம். அப்புறம் ஆதிரை நானும் சேர்ந்து பேசிட்டு தான் இந்த இசை பத்தி இப்ப இன்னைக்கு வந்து நம்ம 6-7 பேர் எல்லாம் இல்ல, ஒரு குழு இருக்கு. இப்ப அந்த அரங்கத்தின் மேடை, அந்த அரங்கத்துல ஏறத்தாழ 40 பேர், 30-40 பேர் இருப்பாங்க ஒரே நேரத்துல. அப்ப குழு ஆமா 30-40 பேர் ஒரே நேரத்தில் இருப்பாங்க. ஆடல் குழு பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம இளையோர் தான். எல்லாம் நம்ம மரபுப்பள்ளி இளையோர். தேன்மொழி, நெடியனோட பொழிலி நெடியனோ மகள் தேன்மொழி, அவளோட தங்கை சுடர், அப்புறம் நம்ம ரவி அமுதா மகள் தர்ஷினி, அப்புறம் நம்ம சிவனேசனோட மகள் பிள்ளைங்க, ஒரு 2 பிள்ளைங்க. அவங்க பயிற்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்து தொடர்ந்து வந்தாங்கன்னா அவங்களும் ஈடுபடுவாங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். ஆழியாள் அறமுடைய குடும்பத்தை சேர்ந்த முகை, இவங்கெல்லாம் ஆடல் குழு. தேன்மொழி, முகை, தர்ஷினி, சுடர், இந்த 4 பேர். அப்புறம் சிவனேஸ்வரோட பிள்ளைங்களும் ஆடலுக்கு ஆர்வமா இருக்காங்க. இப்ப வேறு பிள்ளைங்க ஆடலுக்கு விருப்பமா வந்தாங்கன்னாலும் அவங்க ஒருவேளை ஆடுறது அளவு தேர்ச்சியா இருந்தாங்கன்னா நம்ம அதுல ஈடுபடுத்துவோம், பயிற்சி கொடுப்போம். எல்லாம் இப்படித்தான் அது அந்த குழு இருக்கு. நாடகத்துக்குன்னு பெரிய தனியா இல்லை. இருக்கிற மாணவர்கள் சில பெரியவர்களை வச்சு நம்ம சில பயிற்சி கொடுக்கணும். நான் இன்னும் அதுக்குள்ள போகல. இந்த இதை அடிப்படைகளை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி பாத்தீங்கன்னா நான் சொன்னபடி ஒரு 30-40 பேர் ஒரே நேரத்துல இந்த மேடையில் இருக்க வேண்டி இருக்கும். அந்த இதுதான். இதுக்கு பின்னாடி தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது என்னமோ ஒரு எதிர்பார்ப்பு தூண்டும்படி ஆயிடும். அதனால நான் தவிர்க்கிறேன். குழுவினர் இப்படி இருப்பாங்க. என்ன எதுக்கு இவ்வளவு சொல்றோம்னா, இவ்வளோ ஒரு பெருங்குழு வந்து இந்த அரங்கத்துல இருக்கும். அப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எல்லாரும். அதுக்கு மேல நிகழும்போது தான் அது நானே பார்க்க போறேன். எனக்கும் தெரியல. வழக்கமான இசை கச்சேரி போலவோ, வழக்கமான ஒரு இசை நிகழ்ச்சி போலவோ இது இருக்க வாய்ப்பே இல்லை. இது முற்றிலும் வேறானது. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நானும் அதை பார்க்கணும். நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். பாணிசை நேரடி நிகழ்வு கோவை மாநகரத்துல இருக்கு. சிட்ரா ஆடிட்டோரியத்துல நடக்குது. பொதுவா மாநகரங்கள்ல அரங்க வாடகை இதெல்லாம் பெரும் பொருட்செலவா தான் இருக்கும். பயிற்சியில தொடங்கி நிகழ்வு வரை நிறைய செலவுகள் இருக்கு. மக்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு இருக்கு. இந்த பொருட்செலவுகளை எப்படி ஈடுகட்டுகிறோம்னு சொல்லுங்க. முதல் நிலையில் இடையறாத பயிற்சிகளுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இடம் கொடுப்பவரை நம்ம செம்மை திருத்தொண்டர் காசிராமன். அது நம்ம பயிற்சிக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அங்க எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும். அவர் வரவில்லை என்றாலும் பயிற்சிக்கு வரும் மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன எல்லா தேவைகளும் முறைப்பட நிறைவேற்றப்படுகின்றன. இதுதான் நமக்கு அடிப்படை. அந்த நிலத்திலிருந்து தான் நம்ம
முளைக்கிறோம். அதுதான் பட்டினத்தார் பயிலகம் தான் இந்த இசை முறைமை அந்த வளர்ச்சி அடைவதற்கான அடிப்படை களமாக இருக்கிறது. அது காசிராமன், அவருடைய சகோதரர் குமார் மற்றும் அங்க இருக்கும் பயிலகத்து பொறுப்பாளர்கள், இவங்க தான் அதுக்கு அடிப்படை. நமக்கு அதுல எந்த விதமான பொருள் சிக்கலும் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. அடுத்ததாக அங்கு ஒத்துழைக்கும் மாதவன், மருது போன்றவர்களுடைய ஈடுபாடு, அது அதுவும் நமக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இல்லைன்னா இப்ப இன்னைக்கு என்ன இயல்பா நடந்துட்டு இருக்கிறது, தடுமாற தொடங்கி இருக்கும், தடுமாறி இருக்கும். அதாவது பொதுவா நான் சொல்லுவேன், ஓடும் பொழுது காலுடைய இன்றியமையாமை புரியறதில்ல. உண்மையிலேயே ஓடும் பொழுதுதான் கால் எவ்வளவு சிறப்பான உறுப்புன்னு புரியணும். ஆனா பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அது ஓடும்போது தெரியாது. அது ஒரு நாள் படுக்கும் பொழுது எழுந்து ஒரு சில அடிகள் நடப்பது கூட கடினமா இருக்கும் பொழுதுதான் அந்த கால்ல ஒரு உறுப்பு இருக்கிறதே தெரியும். மீண்டும் ஓட தொடங்கிட்டா அந்த உறுப்பின் மீது பார்வை கூட இருக்காது. பெரும்பான்மையான மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நான் இப்பொழுது நினைச்சு பார்ப்பேன், இப்போ காசிராமன் அப்படின்னு ஒருத்தர் இதெல்லாம் செய்யல, என்ன செஞ்சிருப்போம் நம்ம தெரியல. அங்க மாதவன், மருது போன்றவர்கள் அங்க இல்ல, நெறியோன் இல்ல, அந்த இடத்துல இல்ல, இந்த வேலைகளை எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்க என்ன செய்திருப்போம் தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தருடைய இன்றியமையாமையும் வார்த்தைகள் எல்லாம் அப்படி விளக்கிட முடியாது. நாம் இவ்வளவு விரிவடைவதற்கு இவங்கெல்லாம் கால்களாக இருந்து ஓடுறாங்க, கைகளாக இருந்து பல பணிகளை செய்யறாங்க. இதனினும் பெரிய ஒத்துழைப்புன்னு நமக்கு இசையில இது வரைக்கும் வேற எங்கிருந்தும் கிடைச்சதில்லை. அந்த பயிலகமும் காசிராமனும் நான் சொன்னவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இப்பதான் நம்ம முதல் முறையா வெளியில போறோம், ஒரு பெரிய அரங்கத்துக்கு போறோம், பெரிய அரங்கத்து நிகழ்வுக்கு மாணவர்களுக்கு எல்லாம் பயிற்சி அளித்து கூட்டிட்டு போறோம். அப்போ இதுல இங்கிருந்து ஒரு போக்குவரத்து இசைக்கருவிகளுக்கே தனி வாகனம் வைக்க வேண்டியிருக்கு, எல்லாம் பயிலகத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் தனி வாகனம் வைத்து கோவைக்கு கொண்டு போகணும், அதெல்லாம் சேதமடையாம பாதுகாத்து கொண்டு வரணும். இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது மலைப்பாகத்தான் இருக்கிறது. ஆனா இது அப்படிலாம் இல்லை. ஒரு கால் எப்படி உடலை எடுத்து செல்கிறதோ அது போல சிறகுகள் எப்படி பறவையை அழைத்து செல்கின்றனவோ அது போல நமக்கு இறைவன் அருளும் மனிதர்கள் நம்மை வெவ்வேறு இடங்களுக்கு தூக்கி செல்கிறார்கள், அழைத்து செல்கிறார்கள். அது நமக்கு தெரியறதில்லை. ஆனா நான் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து புரிஞ்சுக்கிறேன், இப்படி ஒவ்வொரு தளத்திலும் எப்படியான மனிதர்கள் நமக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறார்கள் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய அடையாளம் அது காசிராமனோட முகம் மறைஞ்சு போயிடுது, மாதவனுடைய முகம், மற்றவர்களோட முகம் மறைஞ்சு போயிடுது. அந்த முகமற்ற இறைவனுடைய கருணையோ அவனுடைய வடிவமே இல்லாமல் இருந்து நம்முடைய வடிவங்களை எல்லாம் வளர்த்தெடுக்க அவனுடைய அன்பும் தான் கடைசியில நிக்குது. அதை சொல்ல போனா ஒரு வெறுமை தான் அங்க இருக்கு. அங்க எல்லாம் நம்ம அன்பு கொண்டோர் யாவரும் சிவமே அப்படின்னு நம்ம ஏற்கனவே சில முறைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது அங்க என்ன யாரு என்ன அடையாளம் இருக்கு, எல்லாம் வந்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் அனைவருமே அந்த அருளில் தான் வாழ்கிறோம். நமக்கு அந்த அருள் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை, நம்முடைய எந்த செயல்பாடும் இல்லை, நாம் முடங்கி போவோம், செயல்படவே இயலாது என்பது நமக்கு தெரியும். அவ்வகையில இந்த நிகழ்வு பெரிய பொருட்செலவுக்குரியதுதான். இது வரைக்கும் பெரியதா நமக்கு ஒன்றும் தெரியல. இப்போ சரியா அப்போ நம்ம நந்தினின்னு ஒரு பெண் வந்தாங்க அயல்நாட்டில இருந்து. அவங்க கூட நீங்கெல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய ஒரு தொகை ஒன்று முன்மொழிச்சாங்க. நம்ம அதில் ஒரு பகுதி மட்டும் நம்ம தனிப்பட்ட இசை நிகழ்வு வருது, நான் அதுக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை வச்சிருக்கிறோம். சரியா இப்போ நான் ஊதியூர் இந்த நிகழ்வுக்கு போயிருந்த பொழுது ராதாமணி வந்தாங்க. அவங்க ஒரு தொகை எனக்கு சேமிப்பு இதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒரு பகுதியை வேறொரு செயல் திட்டத்துக்கு அங்கேயே கொடுத்துட்டு இன்னொரு பகுதியை
இலக்கியாட்ட கொடுத்துட்டேன். இசை செலவுகளுக்குன்னு வச்சுக்கோங்க, அரங்க செலவுகள் கையில் இருக்கட்டும், தேவை ஏற்படும் போது கேட்குறேன்னு. இது பார்த்தா இந்த நிகழ்வு நம்ம இன்னும் அறிவிக்கவே இல்லை, இப்போதான் அறிவிக்கிறோம். அதற்கு முன்பு இந்த பணிகளை தொடங்கணும்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே இப்படி ஒத்துழைப்புகள் வருது. அதெல்லாம் தான் நான் முன்னர் குறிப்பிட்டேன். அவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கட்டும், அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கட்டும், பார்வை எப்படி இருக்கட்டும், இல்லை பல பற்றாக்குறைகள் அந்த மனிதர்கள்ல இருக்கலாம், இல்லை நம்ம நிறைய நிறைகள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருவோம். அவங்களுடைய செயல், அவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு அவங்க நம்மகிட்ட என்ன எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பார்க்கும் பொழுது எல்லா அடையாளங்களுக்கு பின்னாலும் இறைவன் தான் அந்த மனிதர்கள் வழியாக நமக்கு அருளுகிறான். அந்த முகங்களுக்கு மறைவாக அவன் தான் இருக்கிறான்றத எப்படி அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறத விட மடமை எதுவுமே கிடையாது. நமக்கு அந்த மனிதர்கள் மீது மாற்று கருத்து இருக்கலாம், அல்லது அந்த மனிதர்கள், நான் சொன்னது நான் குறிப்பிட்ட பெயர்களை இல்லை, பொதுவாக சொல்றேன், பொதுவாக மனிதர்கள் மீது நமக்கு எவ்வளவு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் நமக்கு எந்த பொழுதில் அவங்க நம்ம பக்கத்துல வந்தாங்க, அந்த எந்த பொழுதுல அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும் பொழுது அதை இறைவனை தவிர வேற யாரும் நிகழ்த்தி இருக்க இயலாது என்ற உண்மை மிக எளிமையா புலப்படும். இந்த இசை நிகழ்வுக்காக இப்படி நான் சொல்ல போனா நான் பலரை சொல்லலாம். இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒண்ணு நிகழ்ந்ததுன்னு நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அதை நான் நிகழ்ந்துட்டே இருக்கு. இப்படி இது பெரும் பொருட்செலவு கொண்டது என்றாலும் அதன் எந்த சுமையும் நமக்கு இது வரைக்கும் தெரியல, இறுதி வரைக்கும் தெரியாதுதான். ஆனாலும் இதற்கு பின்னால் இருக்கும் அருள் நமக்கு எப்பவும் இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு விருப்பம். கட்டணம் வைக்கிறோம், ஏன்னா கட்டணம் இல்லாம இதெல்லாம் தொடர்ந்து நடத்த இயலாது. இதுல ஈடுபடுற எல்லாருக்குமே ஒரு காலத்தில் ஒரு சில மிகச்சில மாதங்களுக்கு பிறகு கூட இது பலருக்கு ஒரு வாழ்க்கைக்குரிய பொருளை தரும் தொழிலா இருக்கணும். இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, இது ஒரு கேளிக்கை கிடையாது. இதுவே தொழிலா இருந்தாதான், பாணர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க, அதுவே ஒரு தொழிலாக இருந்தாங்க, அதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு. அப்படி இதில் ஈடுபடும் யார் யாருக்குன்னு இப்போ நமக்கு தெரியாது. எத்தனையோ பேருக்கு இதுவே தொழிலா இருக்கணும். அப்படின்னா இதற்கு வருவாய் வேணும், இது தற்சார்பாக இருக்கணும், கட்டணம் வேணும், பங்களிப்புகள் கொடுத்தா நம்ம வாங்கிக்க தான் போறோம். நான் இப்போ இசையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மற்ற எல்லாவற்றுக்குமே நான் ஒரு வரையறை சொல்லுவேன், இல்லை இது வேண்டாம் போதும்னு சொல்லுவேன். நான் இசைப்பணிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லவே இயலாது. ஒரு கருவி வாங்கணும்னா அதுக்கு ஒரு செலவாகுது, ஒரு ஒரு அரங்க வாடகை என்பது எங்கேயோ இருக்கு, நிறைய பயணங்கள் தேவைப்படுகின்றன, எல்லாத்துக்குமே நிறைய தேவை இருக்கு. ஆகவே இதுக்கு கட்டணமும் இருக்கும். நேரில் பங்களிப்புகள் செய்தால் வாங்கிக்க தான் போறோம் நம்ம. அப்படிதான் நம்ம இதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பொருட்செலவு ஏதோ ஒரு வகையில் ஈடேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இறுதி வரை அப்படித்தான் இருக்கும். கையில எதையும் வச்சுக்கிட்டு நம்ம போல, நம்ம வெறுங்கையோடு செல்கிறோம் என்பதுதான் நம்முடைய தகுதி. அதை எப்பொழுதும் நிரப்பி விடுகிறான் என்பதுதான் இறைவனுடைய கருணை, அன்பு. இதுவும் அப்படித்தான், வேற இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? இந்த நேரடி இசை நிகழ்வுல எத்தனை பேர் கலந்துக்கலாம், எப்படி பதிவு செய்ய வேணும்னு சொல்லுங்க. இந்த அரங்கத்துல 457 இருக்கைகள் இருக்கு. அதுல நீங்க ஒரு 50 இருக்கைகள் ஒதுக்கிடணும். அந்த நம்ம தவிர்க்க இயலாத சில நம்ம ஒதுக்குறோம். ஒரு 50 இருக்கைகள் நம்ம ஒதுக்குறோம். இப்படி பாத்தீங்கன்னா 400 பேருக்கான இருக்கைகள் தான் அதுல இருக்கு. 400 பேருக்கான இருக்கைகள் தான் இருக்கு. அதனால இதில் பங்கேற்று பார்ப்பதற்கு வர நம் மக்கள் உடனடியாக தாமதம் இல்லாமல் இணைப்பில் சொல்லப்படும் இதுல பதிவு பண்ணிக்கங்க தயவு செய்து. அதாவது நீங்க அப்புறமா செய்யலாம். வழக்கமா வகுப்புகளுக்கு வர்ற மாதிரி 6-7 மணிக்கு இணைய வகுப்பு தோணும்னா 6:55 நானும் இணைகிறேன்லாம் செய்ய முடியாது. இங்க இவ்வளவுதான் இருக்கு. அங்க தரையில எல்லாம் உட்கார முடியாது. அது ரொம்ப நேர்த்தியான
ஒரு முறைமையின் அடிப்படையிலான ஒரு அரங்கம். அப்படியே அது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்வை இப்படித்தான் பார்க்கணும். அதுக்காக உழைப்பு வந்து கடுமையாக இருக்கிறது நம் தரப்பில். உழவு உழைக்கிறது வர்றவங்களுக்கு வந்து அந்த காட்சி வந்து நேர்த்தியா இருக்கணுன்றதுக்காக தான். அப்போ வந்து இறுதி நேரத்துல வந்துட்டு அங்கங்க நிக்கிறது அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம மக்கள் வரணும். மீண்டும் 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 நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அந்த 50 உங்களுக்கு இல்லை, விட்டுருங்க. அது நான் ஒருத்தனே 50லயும் படுக்க போறேன்னு நினைச்சுக்கங்க, ஓடி ஆடி விளையாட போறேன் அப்படின்னு வச்சுக்கங்க. யாராக இருந்தாலும் தயவு செய்து பதிவு பண்ணுங்க. நம்மலாம் செய்ய வேண்டாம், நமக்கு கூட பதிவு பண்ணணுமா அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த நடைமுறையை இப்படி கையாளவே முடியாது. நான் வந்து நீங்க பண்ண வேணாம்னு நான் 2 பேர்கிட்ட சொல்லிட்டேன்னா, அப்ப இன்னும் 2 பேருக்கு வந்து அப்ப அவங்க பண்ண வேணாம் நான் பண்ணணுமா? நான் மறந்து தொலைச்சிட்டேன்னா இருக்கிற வேலை இங்க வந்து நான் அவ்வளோ வேலை இருக்கு. இதனால நீங்க என் கூட நிக்கிறீங்கன்னா இதுல எல்லாம் எதையும் பார்க்காதீங்க. கூப்பிடுறாரா கூப்பிடலையா, அவங்க கூப்பிடுறேன் தான், எல்லாரையும் தான் கூப்பிடுறேன், எல்லாரையும் கூப்பிடுறேன். அதனால யாரா இருந்தாலும் தயவு செய்து பேர் கொடுத்து பதிவு பண்ணிடுங்க. அதுதான் இந்த செவ்வியே இதை சொல்றதுக்கு தான் அடிப்படையா. ஏன்னா எண்ணிக்கை வந்து சிக்கல் இல்லைன்னா ஒண்ணு நான் இப்படி சொல்ல மாட்டேன். இது வந்து அவ்வளவுதான், வரையறுக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை. அப்புறம் முதல்ல வர்றவங்களுக்கு தான் முன்னிருக்கை, எல்லாத்துக்குமே இருக்கை எண்களை திரையரங்கம் போலது. முதல் வரிசையில இருந்து தான் நிரப்புவோம். நீங்க கொடுக்க இறுதியில் வரவங்க பின்னிருக்கைக்கு தான் போகணும். பின்னிருக்கையில இருந்தாலும் நல்லா தெரியும். இதெல்லாமே நடைமுறை உள்ளதை நான் சொல்லிடணும். அங்க வந்து உங்களுக்கு யாருக்கும் குழப்பம் வரக்கூடாது என்பதனால் நம்ம சொல்றோம். முதல்ல 50 ஒதுக்கி வச்சிருக்கிறது கூட தவிர்க்க இயலாம சில குடும்பத்தினர் இருப்பாங்க. அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு இல்லை, இதை கேட்குற யாருக்குமே இல்லை, அது யாருக்கோ அப்படின்னு விட்டுருங்க. மீதி 407 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இருக்கைகள் மட்டும்தான் இருக்கு. அதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு கட்டணம் உண்டு. ஏன்னா இது பெருஞ்செலவு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பங்களிப்பு மட்டும் வாங்கினால் போகாது. அது அப்படி நடத்த முடியாது, தொடர்ந்து நடத்த முடியாது. கட்டணம் உண்டு. அங்க இருக்கைகளை பொறுத்த வரைக்கும் சிறுவர் பெருவர் வகுப்பு ஒரு இருக்கை ஒருத்தர் தான் உட்கார முடியும். அந்த சிறுவர்களுக்கு கொஞ்சம் கட்டணம் குறைவாக தான் வைக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா குடும்பமா வந்தாங்கன்னா பெருஞ்செலவாயிடுமோ அப்படின்னு எனக்கு தயக்கம் இருக்கு. அதை நீங்க பொறுப்பாளர்களோட உரையாடி ஒருவருக்கு கட்டணம் 500 ரூபாய் ஒருவருக்கு. சிறுவர்களுக்கும் அதே அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா கொடுங்க, முடிஞ்சதுன்னா கொடுங்க. இல்லைன்னா என்ன முடியுமோ அதை என்ன இயலுமோ கொடுங்க. இங்க தேவை இருக்கு, பெருஞ்செலவு இருக்கு. அப்போ கட்டணம் என்பது தவிர்க்க இயலாததாக இருக்கு. அதையும் நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். யாருக்காவது இயலலைன்னா எப்பொழுதும் போல அதை சொல்லுங்க, எனக்கு இவ்வளவுதான் முடியும்னு. அதனால அது வந்து அது எல்லாரும் போல நீங்க எப்ப பதிவு பண்றீங்களோ அப்ப அவங்களுக்கு எந்த இருக்கையோ அதுதான் எவ்வளவு கொடுப்பவர்களுக்கும். அதனால முன்கூட்டியே பதிவு பண்ணுவது தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் என்பதுதான் இதன் வழியா நம்ம சொல்லக்கூடியது. அந்த மிக பெரும்பான்மையாக மாலை 6 மணிக்கு அந்த நிகழ்வு தொடங்கினோம். ஒரு 8:30 9 மணி ஆகும் முடியறதுக்கு. இடைவேளை உண்டு, உணவு உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நான் உண்மைன்னா 9 மணிக்கு மேல போயிட்டு எங்க போய் கடையில சாப்பிட்டு நல்ல உணவு எங்க கிடைக்கும் தெரியாது. ஆகவே அதெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். அது இடையில வந்து இடைவேளைகள் உண்டு. 2 இடைவேளையாவது இருக்கும். இந்த 3 மணி நேரத்திலேயே 2 இடைவேளையாவது இருக்கும். ஏன்னா நமக்கு அங்க எல்லாம் புதியவர்கள் இல்லையா? இந்த தொடர்ந்து ஒரு நிகழ்வை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறப்போ எல்லாருக்குமே ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படும். பணிகள் மிக கடுமையானவை. அதனால அந்த இடைவேளையும் சேர்த்துதான் அந்த 3 மணி நேரம். உணவு முடிச்சுட்டு நீங்க கிளம்பலாம். அது ஒன்றும் இல்லை. இதுதான் நிகழ போறது. வெளியூர்ல இருந்து வர்றவங்க திட்டமிட்டுறது எல்லாமே பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட நாம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது நிகழ்வு முடிவதற்கு இரவாயிடும் இல்லைங்க? 9 மணி ஆயிடும் அப்படியும். பாணிசை நிகழ்வு பற்றி பேசினீங்க. பன்னிசை, ஆடல், நாடகம் இதெல்லாம் நிகழ்வுல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்வில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் விரைவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றிங்க. நன்றி சீர்செல்வி. அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. இறை இசை தாய்
காரைக்கால் அம்மையார் நினைவு போற்றி. பாணிசை நேரடி நிகழ்வு. பண்ணிசை, ஆடல் மற்றும் நாடகம். தெருமுறைகள் மற்றும் பழந்தமிழ் பாடல்கள் இடம்பெறும். நெறி ஆளுமை ஆசான் மா. செந்தமிழன். நாள் 22/6/2025 ஞாயிறு மாலை 6 மணி முதல். நிகழ்விடம் சிற்றா அரங்கம், அவினாசி சாலை, நேரு நகர், கோயம்புத்தூர் 641-14. முன்பதிவிற்கு திரு அருண் 9843410909. திருமதி சௌமியா 9992966108. திரு சேகர் 9444-4255. திரு சாத்தப்பன் 9944488720. நுழைவு கட்டணம் ரூபாய் 500. நன்றி.